அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற 12ஆம் நாள் நிகழ்வான வேடமிட்டு கதை சொல்லுதல் நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு தாமிரபரணி மதியழகன் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களையும், உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அங்கமுத்து சார் அவர்களையும், திலகராஜ் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு செய்தல். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு தாமிரபரணி மதியழகன் அவர்கள் தென்காசி மாவட்ட அறிவியல் இயக்க தலைவராக உள்ளார். 30 வருடங்களாக குழந்தைகளுக்காக கதை நாடக பயிற்சியை அளித்து வருகிறார். சுற்றுச்சூழல் சார்ந்து பல விருதுகளை பெற்றுள்ளார். பார்வையாளர்களையே பங்கேற்பாளராக மாற்றக்கூடிய திறமை படைத்தவர். இவரது திறமையான கலைப்பணி மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, ரைட்டு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவியா? 3 தடவை. 3 தடவை. எத்தனை தடவை? 3 தடவை. சரி சரி, ரைட்டு. யாரெல்லாம் தாத்தா பாட்டிகிட்ட கதை கேட்பாங்க? கரெக்டு. சரி. உங்கள் வீட்டில் கதை யாரும் சொல்லுவாங்களா? யார் சொல்லுவா? பாட்டி. வேறு அம்மா சொல்லுவாங்களா? அப்பா? வேறு பக்கத்து வீட்டில் யாராவது? சரி சரி. பெரும்பாலும் கதை யார்கிட்ட இருக்கும்னா பாட்டிகிட்ட இருக்கும். யார்கிட்ட இருக்கும்? பாட்டி நிறைய கதை சொல்லுவாங்க. ஏன்னா பாட்டிக்கு வயசு அதிகம். அவங்க நிறைய கதை கேட்டு நிறைய கதை வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் நம்ம தான் கேட்கணும். அவங்களா சொல்ல வருவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மளாம் பாட்டிகிட்ட போய் கதை கேட்கணும். ஏன்னா கதை எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது. இப்போ நம்ம கும்பிட்றோம்ல சாமி, அது கதை இருக்கா? இருக்குல்ல. இப்போ இங்கே மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கதை இருக்கா? அந்த கதையெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது. ஊருக்கு ஒரு கதை, சாமிக்கு ஒரு கதை. நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பாட்ட போய் கேட்டால் எங்கள் ஊர் இங்கே இருந்து 10 கிலோமீட்டரில் அந்த ஊரும்பாங்க. இங்கிட்ட இருக்குல்ல ஒத்தக்கடை எங்கள் ஊர் தான், அங்கே ஒரு சாமி இருக்குது, இங்கே ஒரு சாமி இருக்குது. அந்த கதைன்னு கதை இல்லாத இடம் இல்லை. சரிதா? எல்லா இடத்துலையும் கதை நிறைஞ்சு இருக்குது. பட்டாம்பூச்சிக்குன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது, பூனைக்கு கதை இருக்குது, குரங்கு கதை இருக்குது. குரங்குக்கு ஒரு கதை இருக்குல்ல, இருக்கா? தீயவைகளை அவனுக்கு ஒரு கைதட்டுங்க. அப்படி நிறைய கதை இருக்குது. அதாவது பாட்டிகள்கிட்ட தான் நிறைய கதை இருக்குது. ஒரு ஊரில் கதை நான் முதல்ல கதை சொல்லிடுவேன், அப்புறம் வேஷம் போட்டு கதை சொல்லுவேன், அப்புறம் போகும்போது நம்ம நிறைய கதைகளோடு போவோம். சரியா? இன்னைக்கு ஜாலியாக இருப்போமா? ஜாலியாக இருப்போமா? சரி சரி சரி. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? அருக்காணின்னு வச்சுக்கிடலாமா? என்ன பாட்டி? அருக்காணி பாட்டி சொல்லுங்க. அருக்காணி பாட்டி அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அவங்களா சமைச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. அந்த ஊரில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வாங்க? அவங்க ஏதாவது பக்குவம் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்கன்னா குழந்தைக்கு பயத்தை வலின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மோரை வச்சு காயத்தை உரைச்சி கொடுத்தீங்கன்னா வயிற்று வலி விட்டுருவோம் அப்படிம்பாங்க.
யார் வந்து எதுவும் கேட்டாலும் கதை சொல்லுவாங்க, அப்புறம் மருந்து சொல்லுவாங்க, ஏதாவது அப்புறம் சமைக்கிறதுன்னா ரசம் வைக்க சொல்லி கொடுப்பாங்க, எல்லாம் வைக்க சொல்லி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அர்க்காணி பாட்டி அந்த ஊரில் நிறைய பாட்டிகள், அர்க்காணி பாட்டியோட நிறைய பாட்டிகளோடு இருந்தாங்க. ஒரு நாள் அர்க்காணி பாட்டி சமையலுக்கு அப்பமெல்லாம் இப்போ வந்து வீட்டில் வந்து சிலிண்டர் எல்லாம் இருக்கா, அப்போ வந்து காட்டில் போய் விறகை வெட்டி அடுப்பில் வச்சு ஊன்னு ஊதி அப்புறம் சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. நம்ம பாட்டி, உங்கள் வீட்டில் பாட்டிகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் சமைக்கிறதுக்கு விறகு அடுப்பு வச்சுருந்தோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அர்க்காணி பாட்டி காட்டுக்கு போச்சு. காட்டுக்கு போய் என்ன செஞ்சுது, விறகு வெட்ட போச்சு. விறகு வெட்டிடுச்சு. சாப்பாட்டுக்கு சமையலுக்கு வெட்டி வைக்கும்போது மழை சட 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 சடன்னு வந்துருச்சு. உடனே என்னாச்சு, நேராக போச்சு, ஒரு குகைக்குள்ளே போயிடுச்சு. குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுச்சு. சரி, மழை விட்ட உடனே நாம் என்ன செய்வோம், நம்ம விறகை கொண்டுட்டு ஊரில் போய் நம்ம சமைச்சு சாப்பிடுவோன்னுச்சு. சாயங்காலம் ஆகிப்போச்சு, இருட்டிடுச்சு, மழை வர முடியலை. சாயங்காலம் ஆன உடனே அந்த குகையில் ஒரு பூதம் காலையில் எங்கேயோ போயிட்டு காட்டை சுற்றிட்டு அங்கே தான் வந்து தூங்கும். அது வந்து பார்த்தா அந்த பாட்டி உட்காந்துருக்கு. ஆனால் அந்த பூதம் வர்றது யாருக்கும் தெரியாது, சரிதா? அது வந்து மறைஞ்சு மறைஞ்சு தான் வரும். இந்த பாட்டிக்கு தெரியலை. உடனே பூதம் வந்துட்டு பாட்டி பார்த்தாங்க, இப்படியே பார்க்குறாங்க, என்னடா இது சத்தம் மட்டும் வருது, ஆளை காணும். மறுபடி அப்படின்னு, என்னடா இது சத்தம் வருது ஆளை காணும் அப்படின்னு. ஏய் பாட்டி, நான் உனக்கு தெரிய மாட்டேன், எங்கே வந்தேன் அப்படின்னு. நான் விறகு எடுக்க வந்தேன், விறகு எடுத்தேன், அதனால அப்படியா, உன்னை நான் அன்னைக்கு உன்னை என்ன செய்தேன் பாருங்க, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் தெரியுமா அப்படின்னு. ஏன் பாட்டி, இதை எடுத்துட்டு எங்கே போகிறேன், நான் சமைச்சு சாப்பிட போகிறேன். அப்படியா அப்படியா, அப்போ எனக்கு நீ ஏதாவது செய்யணும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. நல்லா சமைக்க தெரியும், நல்லா கதை சொல்ல தெரியும் அப்படின்னு. அப்படியா, கதை சொல்ல தெரியுமா, எங்கே சொல்லு அப்படின்னு ஒன்று ஒரு கதையை சொல்லிடுச்சு. இந்த பூதத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னையிலேருந்து பூதத்துக்கு பொழுதுபோக்க, பாட்டி பாட்டி இங்கே இருந்துறேன், நீ எதுக்கு ஊருக்குள்ள, உன்னைத்தான் உங்ககிட்ட தான் யாரும் கதை கேட்க மாட்டேங்காங்க, யாரும் எதுவும் உன்னை மதிக்கவே மாட்டேங்காங்க, இங்கே இருந்துறேன்னு. அப்போ அர்க்காணி பாட்டி சொல்லிச்சு, அதெல்லாம் முடியாதுன்னு. பாட்டி பாட்டி நல்ல நல்ல கதையாக சொல்லிய இரு பாட்டியே அப்படின்ச்சு. அப்போ எங்கள் ஊரில் நிறைய பாட்டிகள் இருக்கிறாங்க, அவங்கள நான் கூட்டு வரேன்னு, கூட்டு வாங்க அப்படின்னு போய் சொல்லிச்சு. மறுநாள் போய் எல்லா பாட்டிகிட்டையும் சொல்லி இந்த குகைக்குள்ளே வந்துருச்சு. வந்து பாட்டிகள் சந்தோஷமாக கதை சொல்ல, அப்புறம் அவங்களுக்கு அந்த காட்டை சுற்றி பார்க்கும்போது அந்த பூதம் ஒன்று சொல்லிச்சு, இந்த காட்டை சுற்றி பார்க்கும்போது மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க, ஏன்னா நிறைய மிருகங்கள் இருக்குது, என்ன மாதிரி நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த பாட்டி போய் எல்லா பாட்டிகளையும் வர சொல்லி அந்த காட்டில் அந்த பூவு, அந்த புலி, இந்த இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ரசித்து 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 காட்டுக்குள்ளே இருந்துட்டு மறுபடி குகைக்குள்ளே போய் சந்தோஷமாக கதை சொல்கிறாங்க. சாப்பிட்டு பூதத்துக்கு நிறைய சமைச்சு கொடுத்தாங்களாம். எல்லாரும் சந்தோஷமாக அந்த குகைக்குள்ளே இருந்தாங்களாம். ஆனால் ஊரில் என்னாச்சு தெரியுமா, சின்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, சமையல் எப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நிறைய ஆஸ்பத்திரியாக வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு, கதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த ஊரில். அப்புறம் வந்து அந்த ஊரில் என்னாச்சுன்னா, நல்ல கதை சொல்லி மனுஷனுக்கு மனுஷன் ஒன்று சேர்க்க முடியாமல் அந்த ஊரில் சண்டை வந்து கடைசியில் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்களாம். அந்த ஊரில் ஆளே இல்லையாம். இந்த பாட்டியை மட்டும் அந்த குகைக்குள்ளே சந்தோஷமாக இருந்ததாக கதை முடியுது. சரியா? இது யார் சொன்னா? பாட்டி சொன்னா. யார் சொன்னா? பாட்டி. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பாட்டி இருக்காங்கள்ல, அவங்க வந்து யார்? நமக்கு கதை சொல்கிறவங்க, நமக்கு நிறைய சொல்லுங்க. அதனால் பாட்டிகளை மதிக்கணும். மதிப்பீங்களா? பாட்டிகளை மதிப்பீங்களா? சரி.
ஒரு பாட்டிக்கு இப்போ உங்கள் பாட்டி இருக்குல்ல, உங்கள் பாட்டிக்கு பையன் யார்? உங்கள் அப்பா தானே? ஆ, உங்கள் அப்பா தானே? உங்களுக்கு அப்பானா அவங்க அம்மா, உங்களுக்கு பாட்டி, சரியா? இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ, பாட்டியை பிடிக்கும், வேற தாத்தா, வேற ஆ, அம்மா, வேற வேற ஏன் மாமா, தங்கச்சி, வேற அண்ணன், ரைட்டு. அப்புறம் ஆ மாமா, மாமா பிடிக்குமா? கை தட்டுங்க பாவன். இப்போ தான் ஒருத்தன் மாமாங்க, இல்லாட்டி அப்பா அம்மா பாட்டியை தவிர்த்துங்க. வேற யார் பிடிக்கும்? மாமா, வேற சித்தி, ரைட்டு. இவங்களாம் யாரு? நம்ம உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க, சரியா? இவங்களுக்குள்ள என்ன ஆகுனா அடிக்கடி என்ன வரும்? சண்டை வரும். என்ன வரும்? சண்டை வரும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், ஒரு மாதத்துக்கு பேச மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்வாங்க? நம்ம வரும்போது, அம்மா சித்தி வருது, அவங்ககிட்ட எதுக்கு பேசணும் போ அப்படின்றாங்க. அம்மா மாமா வருது, அவங்ககிட்ட எதுக்கு பேசணும் போ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யலாமா? நமக்கு யார் அவங்க? நமக்கு மாமா, சித்தப்பா, அண்ணே, அத்தே, பெரியம்மா, இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்களுக்கு என்ன வரும்? சொத்து பிரச்சனை வரும், இட பிரச்சனை வரும். அதனால என்ன செய்வாங்க? 6 மாதம் பேச மாட்டாங்க, சில வருஷம் 25 வருஷம் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன செய்தது? கல்யாணம்னா ஒன்றா நின்றுட்டு பேங்கிட்டு. நம்ம அப்படி செய்யலாமா? நாமெல்லாம் குழந்தைகள். யாரு? நமக்கு சித்தி, சித்தப்பா, அண்ணன் எல்லாருமே நமக்கு மனிதர்கள். இதை பற்றி ஒரு தாத்தா நமக்கு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை சொல்லிட்டு நான் போய் வேஷம் போட போயிருந்தேன், சரியா? ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் தம்பியும். அண்ணனுக்கு ஒரு சம்சாரம், தம்பிக்கு ஒரு சம்சாரம். அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது. இதில் அண்ணன் சம்சாரத்துக்கும் தம்பி சம்சாரம்னா தெரியுதா? துணைவியார், சரியா? துணைவியார் மனைவி, புரிஞ்சவங்க. 2 பேர்த்துக்குள்ளே பிடிக்காது. அண்ணனும் தம்பியும் நல்லா பாசமாக இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எது செஞ்சாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாகும். பிரச்சனை ஒரு நாள் என்னாச்சுன்னா பெரிய சண்டை வந்து பஞ்சாயத்துக்கு போயிடுச்சு. பஞ்சாயத்துனா ஊர் நடுவில் நிற்கிறாங்க. அப்போ பஞ்சாயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சரிப்பா இனிமேல் சண்டை இல்லாமல் சொத்தை பிரிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஆடு மாடு இருந்தால் அதை பிரிச்சுட்டாங்க, வீட்டை பிரிச்சுட்டாங்க, நகை நட்டு பண்ட பாத்திரம் பிரிச்சாச்சு. வயலை மட்டும் பிரிக்க முடியலை. ஏன்னா வயலுக்குள்ளே ஒரே ஒரு கிணறு தான் இருக்குது. தண்ணியை பிரிக்க முடியுமா? இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தாலும் எல்லா இடத்துக்கும் போகும், தண்ணியை பிரிக்க முடியாது. அப்போது ஒரு முடிவு பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து பாடுபடுங்க, பாடுபட்டு சோளமோ கம்மம்புல்லோ நெல்லோ பயிரிட்டு எவ்வளவோ ஆளுக்கு பாதியாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அந்த வருஷம் சோளம் நிறையா விளைஞ்சிருச்சு. என்ன விளைஞ்சுது? சோளம் விளைஞ்ச உடனே இப்போ 2 பேருக்கும் பங்கு வைக்கணும். 40 மூட்டை களத்தில் போட்டு மூட்டையாக கட்டிட்டாங்க. எத்தனை மூட்டை? 40 மூட்டை. இப்போ அண்ணனுக்கு எத்தனை மூட்டை? தம்பிக்கு எத்தனை மூட்டை? 20. அப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. சோளத்தை ஊருக்குள்ளே கொண்டு போக முடியாது, ஏன்னா வழியில் பூரா பாதை சரியில்லை, மாட்டு வண்டியில் தான் கொண்டு போகணும். அப்போ மாட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு சோள மூட்டையெல்லாம் 40 மூட்டை வச்சுட்டு 20 பிரிச்சுட்டு தம்பி சொன்னா, அண்ணே எனக்கு பசிக்குது, நான் என்ன செய்கிறேன், நான் போய் ஊருக்குள்ளே போய் சாப்பிட்டு வரேன், நீ உட்காந்துரு அப்படின்னா. சரின்ட்டு தம்பி சாப்பிட போயிட்டாரு. இப்போ அண்ணன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் மூட்டை எண்ணி பார்த்தோன்னே இங்கிட்டு 20 இருக்கு, அங்கிட்டு 20 இருக்கு. அப்போ அண்ணன் யோசனை பண்ணாரு, தம்பி பொண்டாட்டி ஊதாரி, அவளுக்கு இந்த 20 மூட்டை சரியாக வராது அப்படின்ட்டு 5 மூட்டையை தூக்கி அங்கே விட்டார். இப்போ தம்பி சாப்பிட்டு வந்தான். சாப்பிட்டு வந்து என்னே நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னா. உடனே போனார். அப்போ தம்பி யோசிச்சான், அண்ணனுக்கு 3 பிள்ளைகளை, நம்ம இது பத்தாதுன்ட்டு 5 மூட்டையை தூக்கி அங்கிட்டு போட்டான். இப்போ வீட்டில் போய் எண்ணுனா ஆளுக்கு 20 மூட்டை இருக்குது.
15 மூட்டை தானே வரணும். அப்போ தான் தம்பி யோசிச்சாராம், நம்ம அண்ணன் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருக்குன்னு. அப்புறம் அண்ணன் யோசிச்சாராம், தம்பி மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி இந்த கதையில் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், நம்ம அத்தை வந்து நின்னா, அப்பா பேசாமல் இருந்தால் என்ன செய்யணும், அவங்க சொத்து பிரச்சனை இருக்கும்போது, எப்பா அத்தை வந்திருக்கு, அது எங்களுக்கு தெரியும் போ அப்படின்னு அவங்க கோபம் இருந்தாலும் இந்த கதையை வீட்டில் சொல்லி என்ன சொல்லி, இந்த கதையை வீட்டில் சொல்லி நாம் என்ன செய்யணும், ஒற்றுமையாக்கணும். இதை எழுதுனது யாருன்னா கீரா தாத்தா. யாரு அவர் முழு பேர் என்ன, கி ராஜநாராயணன். சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எழுதியிருக்கிறாரு. சரியா? ரைட்டு. இப்போ யாராவது கதை சொல்ல வரீங்களா? வாங்க 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 வாங்க. நம்ம நீங்களும் கதை சொல்லணும். சரியா? இப்போ இவர் வந்து கதை சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வோம்னா ஒரு வேஷம் போட்டு வருவேன். சரியா? ஏன்னா நான் வேஷம் போடும்போது நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கதை சொல்லுவோம், கதை இருப்போம். ஏன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவோம். சரியா? ரைட்டு. இப்போ ஒரு கதை சொல்லுவார். அதுக்கு முன்னக்கூட்டி நான் போய் ஒரு சின்ன வேஷம் போட்டு சொல்ல ஆரம்பிக்க. ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களா. அவங்க காட்டில் தான் வசித்து கொண்டு இருந்தாங்களா. அவங்க கணவர் வந்து விறகு வெட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா. ஒரு நாளைக்கு அவங்க கணவன் வந்து லேட் ஆயிடுச்சு வரலன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போய் அவரை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்களா. அப்போ அங்கே ஒரு புலி உரும்புற சத்தம் கேட்டுச்சா. அப்புறம் அந்த புலி அழுதுக்கு இருந்துச்சா காட்டு எல்லையில். அப்புறம் வந்து அவங்க எதிர்த்து அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்புறம் வந்து அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வெகு தூரத்தில் போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா. அதனால் அங்கே ஒரு விஷப்பாம்பு வந்து இது குழந்தைய கொத்த வந்துச்சா. அப்புறம் அந்த புலி வந்து அந்த விஷப்பாம்பை கடிச்சு போட்டுருச்சா. அப்புறம் அந்த புலி வந்து வெளியில் இருந்துச்சா. வெளியில் நின்றுக்கு இருக்கும் போது அவங்க கணவன் வந்து வாயில் ரத்தமாக இருந்த உடனே இந்த புலி நம்ம குழந்தைய தான் தின்றுருக்கு போல் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை எடுத்து தூக்கி போட்டு கொண்டுட்டாரா. பேர் என்ன? விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தனுக்கு இன்னொரு தடவை கை தட்டிடுங்க எல்லாரும். சரியா? கதை சொல்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு கலை. இத்தனை பேரை ஆன்னு கேட்க வைக்கிறாங்கல்ல. சரியா? இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ஒரு வசீகரமான விஷயம். இதை வளர்த்துக்கிறணும். புலி வந்துச்சு, குட்டி போட்டுச்சு, குட்டி எடுத்துகிட்டு போனாங்க, வீட்டில் வளர்த்தாங்க. இதெல்லாம் கதையில் தான் நடக்கும். எத்தனை பேர் புலி பார்த்துருக்க நேரடியா? எங்கே பார்த்த? அதெல்லாம் வனத்தில் இருக்க வேண்டியது எல்லாமே நம்ம காட்சியகங்களில் தான் நம்ம பார்க்கும்படியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வனங்களையெல்லாம் நம்ம சுருக்கி வச்சிட்டோம். அடுத்து யார் கதை சொல்ல போகிறது? யாரோ கை தூக்குனீங்களே. வா வா. அடுத்து ஒவ்வொருத்தருக்கா வாய்ப்பு கொடுப்போம். உங்கள் பேர் என்ன? யஸ்வந்த் அடுத்து கதை சொல்ல போகிறான். சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு தடவை கை தட்டிடுங்க. முதல்ல இத்தனை பேருக்கு மத்தியில் வந்து நிற்கிறான் பார்த்தியா? தயக்கம் இல்லாமல், தயக்கத்தெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு கதை சொல்கிறேன்னு வந்து ஒரு சின்ன பையன் நின்றுட்டுருக்கிறான். உங்களை மாதிரி உங்கள் வயசில் இருக்கக்கூடிய பையன். அதனால் அவனுக்கு வாழ்த்துக்கள். கதையை சொல்லு. ஒரு மரத்தில் ஒரு காக்கா இருந்துச்சா. அதுக்கு ரொம்ப பசிச்சிச்சான். அங்கே ஒரு பாட்டி சமைச்சிட்டு இருந்தாங்களாம். அதை போய் கேட்டுச்சான். அங்கே மீன் சமைச்சிட்டு இருந்தாங்களாம். அது போய் எடுத்துட்டு போய் மரத்தில் உட்காந்துச்சான். அங்கே ஒரு நரி வந்துச்சான். அது நீ பாட்டு பாடுறியான்னு கேட்டுச்சான். அடுத்து வந்து அந்த காக்கா பாட்டு பாடின உடனே அந்த மீன் கீழே விழுந்த உடனே அந்த நரி தூக்கிட்டு போயிடுச்சான். சரி. அதே மாதிரி காக்கா, புலி, குருவி, சிங்கம் இதெல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியாட்டாலும் கதைக்குள்ளே இது எல்லாமே வந்துட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் கதைகளில் மட்டும்தான் இது உயிரோடு வாழப்போகுதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நம்ம எல்லாருக்கும் வேடமிட்டு கதை சொல்கிறதுக்கு மதியழகன் அண்ணா
வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காக்கா வரப்போகுது, நிறைய கதை உங்களுக்கு சொல்ல போகுது. சரியா? வாங்க காக்கா வாங்க. கா கா கத்துங்கப்பா. கா 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 கத்துங்கடா. கா, கா, கா. இங்க உள்ள மரத்தை எங்க? இதை யாரு வெட்டுனா? இதுல தானே என் குட்டி காக்கா விட்டுட்டு போனேன். இதுல தான், இந்த மரத்துல தான் குருவி, கொக்கு, மைனா எல்லாம் இருந்துச்சே. அதோட என் குட்டி காக்கா விட்டுட்டு போனேனே. இந்த மரத்தை வெட்டினது யாரு? ஆமா ஆமா, நீங்க தான் வெட்டியிருப்பீங்க. ஏன்னா உங்களை மாதிரி மனுஷங்க தான் இந்த மரத்தை வெட்டுதாங்க. இந்த மரம் தானே என் கூடு வீடு. இதை வெட்டிட்டா நாங்கள் எங்கே கூடு கட்டுவோம், எங்கே வீடு கட்டுவோம்? உங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, எல்லாரும் வீடு வச்சிருக்கீங்கள்ல. என் கூடு வீடு இந்த மரம் தானே. இதை வெட்டிட்டா நாங்கள் எங்கே போய் வாழ்வோம்? எப்போ பார்த்தாலும் மரத்தை வெட்டி வெட்டி எங்களை விரட்டுதுகளே. ஒரு காலத்தில் தாத்தா பாட்டிகள்லாம் எங்களையெல்லாம் கூரை மேலே, ஓட்டு மேலே, மொட்டை மாடியில் சோறு வச்சு கா கான்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு எல்லா பறவைகளையும் வர சொல்லி ஒன்றா சாப்பிடுவோம். சாப்பிட்டு சும்மா இருப்போமா, அந்த ஊரை சுற்றுவோம். சுற்றி சும்மா சுத்த மாட்டோம், ஒவ்வொரு மரமாக போவோம். அதில் உள்ள பழங்களை சாப்பிடுவோம். அதை பூமியில் போடுவோம். அதில் மழை விழும், செடி வரும், பூ வரும், அப்படியே பெரிய மரமாக வரும். இப்படித்தானே உங்கள் ஊரில் காடுகளில் ஆற்றோரமாக மரங்களை விதைச்சது நாங்கள் தானே. நீங்களா விதைக்கிங்க? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் கூடுகளையும் வீடுகளையும் வெட்டி 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 விடுதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு பறவை தன்னுடைய வாழ்நாளில் 20,000 விதைகளை இந்த பூமியில் விதைச்சிட்டு போகிறதாக புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதை படித்தது இல்லையா? நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு ஊரை சுற்றி மரங்களை விதைச்சோம். ஒரு இடத்துல சாப்பாடு கிடந்தா ஒன்றா சாப்பிடுவோம். அப்படியே தேவாலயத்துக்கு போவோம், அப்படியே மசூதிக்கு போவோம், அப்படியே பெரிய கோயிலுக்கு போவோம். இப்படி ஒன்றா பரப்போம். எங்களுக்கு எல்லா சாமியும் ஒன்று தான். தேவாலயங்கள், மசூதிகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒரே மரத்தில் வாழ்வோம். ஆனால் நீங்கள் அப்படியா? காடுகளில் மரங்களை விதைச்சோம். அங்கே அருவி வந்தது, அது ஆறாகி இந்த ஊருக்குள்ளே ஆறு வந்து உங்கள் வீட்டு குழாயில் தண்ணி வந்தது. ஏன்? நாங்கள் காடுகளில் மரங்களை விதைச்சோம். ஆனால் இன்னைக்கு மரங்களை அழிச்சிட்டு, அருவியை தொலைச்சிட்டு, ஆத்தையும் தொலைச்சிட்டு, ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி, தனக்கு தண்ணி, எனக்கு தண்ணிங்களா? தண்ணி உனக்கு மட்டுமா சொந்தம்? எங்களை மாதிரி பறவைகளுக்கு, புழுவுக்கு, விலங்குகளுக்கு தானே சொந்தம். நீங்கள் மரத்தை வெட்டி
தண்ணியை அழிச்சிட்டு காசு கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்குவீங்களே, நாங்கள் எங்கே காசு கொடுப்போம்? தண்ணி எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கதையெல்லாம் எழுதில்லைங்கள. உங்களை மாதிரி ஒரு பாட்டி எழுதுச்சு. ஒரு காக்கா தண்ணி இல்லாமல் அலைஞ்சுதான், ஒரு சாடியை பார்த்து தான் கல்லை போட்டுச்சான், தண்ணி நிரம்பிச்சான், குடிச்சிட்டு சந்தோஷமாக போனதாக கதை எழுதினீங்களே. எங்களுக்கு ரெக்கை இருக்குது. மதுரையில் தண்ணி இல்லைன்னா பழனிக்கு போய் குடிச்சிருவோம். உங்களுக்கு தண்ணி இல்லை, தண்ணி குடிக்கணும்னா என்ன செய்வே? ரெக்கை இருக்கா சொல்லுங்க. நாங்கள் மரங்களை விதைக்கோம், மழையை கொடுக்கும். நீங்கள் மரங்களை வெட்டுதிய, மழையை தொலைக்கிய. சாமியில் ஓஞ்சாமி ஏஞ்சாமிங்க. இது மட்டுமா? இந்தா இது சிவப்பாக இருக்கான், இது கருப்பாக இருக்கான். இது அதை பார்த்து என் பேரை சொல்லுது, அண்டங்காக்காவால் கருப்பாக இருக்கம்னு. நான் கருப்பாக இருக்கேன்னு உங்கள்கிட்ட வந்து வெக்கப்பட்டேனா சொல்லுங்க. எனக்கு அழகு கருப்பு சிவப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அண்டங்காக்காவால் கருப்பாக இருக்கீங்களே. கருப்பு வெறுப்பா? உங்கள் சாமி கண்ணன் கருப்பு தானே, பாஞ்சாலி கருப்பு தானே, உலக அழகி கிளியோபாட்ரா கருப்பு தானே. அப்போ கருப்பு உங்களுக்கு வெறுப்பா? நிறம்தான் உங்களுக்கு அழகா? எங்களுக்கு அழகு எது தெரியுமா? ஒரே மரத்தில் வாழ்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா ஊரை சுற்றுறது. ஆனால் நீங்கள் சாமியை பிரிக்கிங்க, நிறத்தை பிரிக்கிங்க, இப்படி தனித்தனியாக பிரிக்கிங்க. இது நியாயமா? எங்களை மாதிரி பறவைகளை வாழ விடுங்க. ஏன்னா உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஒரு பறவை 20,000 விதைகளை விதைக்குது. அதனால் நீங்கள் ஒற்றுமையாக இருங்க. அதோ அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் கொக்கு, குருவி, மைனா எல்லாம் இருக்குது. அதுகள்லாம் என்ன கூப்பிடுது, வா வா ஒற்றுமையாக வாழுவோம்னு சொல்லி. நானும் என் கொக்கோட, குருவியோட, எல்லா பறவைகளோட ஒற்றுமையாக வாழ போகிறோம். குழந்தைகளே, நீங்களும் ஒரு மரத்து பறவை மாதிரி ஒற்றுமையாக வாழுவீங்களா? நான் என் மரத்துக்கு போகிறேன் ஒற்றுமையாக வாழ. ஒற்றுமையாக வாழுங்களே, ஒற்றுமையாக வாழ போகிறேனே. காக்கா கதை பிடிச்சதா? காக்கா என்ன சொல்லிட்டு போயிருக்கு? மரத்தை வெட்டக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுச்சே, நிறத்தை வச்சு யாரையும் மதிப்பிடக்கூடாது, எடை போடக்கூடாது. சரியா? நிறைய நல்ல விஷயம் சொல்லிட்டு போயிருக்கு. அடுத்து யார் கதை சொல்ல போகிறது உங்களில்? வா, இந்த அவ வரட்டும். அடுத்து நீ. சரியா? சரி, முதல்ல கதை சொல்ல வர்றவங்களுக்கு கை தட்டணுமே. அழகு அழகு. உன் பேர் என்ன? துளசி. என்ன கதை சொல்ல போகிற? பாட்டி கதை சொல்ல போகிற. அப்போ நம்ம 2வது பாட்டி கதை கேட்க போகிறோம். ஏற்கனவே கேட்ட பாட்டி பேர் என்னப்பா? ஒரு பாட்டி கதை சொன்னாங்களே, அருக்காணி பாட்டி. ஞாபகம் இருக்கா? சரி, இந்த பாட்டிக்கு என்ன பேர்? வள்ளியம்மா பாட்டி கதை சொல்ல போகிறா. ஒரு காட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி பேர் வள்ளியம்மா. அவங்க ஒரு வேலைக்கு போவாங்க. அதாவது நெல் இருக்கு இல்லையா, நெல்லை வெட்டுறது, இந்த மாதிரிலாம் நெல்லை வச்சு பண்ணுவாங்க. ஒரு நாள் நெல்லை வெட்ட போனாங்களாம். வெட்ட போகிறப்ப வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு உரிக்கிறாங்க நெல்லை. உரிக்கிறப்ப ஒரே ஒரு நெல் மட்டும் எந்திரிச்சு, பாட்டி என் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுதான் அந்த நெல். அதுக்கு பாட்டி சொன்னாங்க. அப்படியே ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆஹா, இது என்னது, இது நெல் மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளே பார்த்து கேள்வி கேட்குது, யார் பாணி அப்படின்னு கேட்டுச்சான். பாட்டி, நான் தான் சுண்டு விரல்காரன்,
அப்படின்னு பதில் சொன்னாங்களாம். சொல்லிச்சான் அந்த சுண்டு வரல்காரு. அதுக்கு பாட்டி, சரிப்பா, என் கூட தான் யாருமே இல்லை, நீயாவது என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சுண்டு வரல்காரே சொன்னானா, பாட்டி நான் வரேன், எனக்கும் எங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டி வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போய் பாட்டி விறகடுப்பு சோறில் விறகடுப்பு சாதமும் துவையிலும் வச்சு அந்த நெல்லுக்கு சுண்டு வரல்காரனுக்கு கொடுத்தாங்களாம். கொடுத்ததும் பாட்டி, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடாமே உயிர் வாழுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அடடே என்னது இது அப்படின்னு பார்த்தாங்களாம். சரி ஏதோ சொல்லுற, உனக்கு மயக்கம் வந்தால் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுட்டு இப்படி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சான். பாட்டி வேலைக்கு போகிறப்ப அந்த சுண்டு வரல்காரன் வீட்டிலே இருந்து வீட்டை பார்த்துப்பானான். பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சான். சுண்டு வரல்காரன் பெட்டு பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தானா. பாட்டிக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு ஒன்றும் வேலையெல்லாம் செய்யலையே, எப்படி செய்வாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தானா. யோசிச்சுட்டு இருக்கப்ப பாட்டிக்கிட்ட கேட்டானா, பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு பாட்டி சொன்னாங்க, டேய் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் யோசிச்சுட்ருக்கேன், இன்னைக்கு வேலைக்கு போகலன்னா எனக்கு சம்பளம் தர மாட்டாங்கடா, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு சுண்டு வரல்காரன் சொன்னானா, பாட்டி டோன்ட் வரி, நான் போகிறேன் உங்களுக்கு பதிலாக வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த அருவாளை மட்டும் எடுத்து தரீங்களா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எந்திரிச்சு அருவாளை எடுத்து கொடுத்துட்டாங்களாம். கொடுத்ததும் பாய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போயிட்டானா. அந்த ஓனர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் நின்றானா. குட்டியாக தானே இருப்பான், அதனால் கேட்கலையாம். ஓனரையா ஐயா ஐயான்னு கூப்பிட்டானா. கூப்பிட்டுக்கிட்டே கிடந்தானா. கூப்பிட்டுட்டு இருக்கப்ப ஐயா திரும்பி பார்த்தாங்களா, என்னடா சவுண்டு இது, எங்கேருந்தோ வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் ஐயா யோசிச்சாராம். யோசிச்சுட்ருக்கப்ப, ஐயா கொஞ்சம் கீழே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அதுக்கு ஐயா கீழே பார்த்தனையும், அடடா இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஆச்சரியப்பட்டாராம் பாட்டி மாதிரி. அப்புறம் அவன் சொன்னானா, ஐயா நீங்கள் அந்த பாட்டிக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்களாமே, அந்த பாட்டிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவங்களாம் வரமாட்டாங்க, அதுக்கு பதிலாக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னானா. உடனே ஜமீன்தார் ஐயா சிரிச்சாரா. ஹா இத்தினோண்டு இருந்துக்கிட்டு நீ எப்படிடா வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அதெல்லாம் இல்லை, என்னால் வேலை பார்க்க முடியும், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னா. அதுக்கு ஜமீன்தார் ஐயா சொன்னாரா, சரி இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இரு, ஆனால் எனக்கு இந்த வயலில் இருக்க நெல்லை ஃபுல்லாக வெட்டி இருக்கணும், ஓகேவா அப்படின்னு பந்தயம் வச்சுக்கிட்டாங்களாம். சரி ஐயா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. நீ இந்த வயலில் இருக்க நெல்லை ஃபுல்லாக வெட்டிட்டேனா உனக்கு இன்னைக்கு சம்பளம் தரேன் சரியா அப்படின்னாங்களா. சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அருவாளை மேலே தூக்கிட்டு ஜொயின்னு அங்கிட்டு ஓடினானா வயலுக்குள்ளே. ஜொய் அப்படின்ட்டு கண்ணை மூடி எனக்கு தேக்கிறதுக்குள்ளே அப்படியே ஜொயின்னு ஓடிக்கிட்டே கிடந்தானா. அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு. ஐயாவும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரான் அவனை. சாயங்காலம் ஆனனையும் வயலை பார்க்குறாரு. என்னடா வெட்டி முடிச்சிட்டியா அப்படின்னு. ஐயா அதெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு, பாருங்க அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போனானா. கூப்பிட்டு போய் பார்த்தா அந்த ஐயாவுக்கு ஷாக்குடு. ஏன்னா ஒரு நெல் கூட அங்கே இல்லை, எல்லாத்தையும் வெட்டிட்டான். வெட்டினது, டேய் நான் கூட உன்னை வேற என்னமோ நினச்சேன்டா, எப்படி எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஆமாய்யா எனக்கெலாம் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொன்னானா. அப்புறம் சம்பளத்தை கையில் கொடுத்து அமுச்சிட்டாராம். பாட்டி சுண்டு வரல்காரனை தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா சாயந்தரம் ஆயிடுச்சுல, அதெல்லாம் தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். தேடிட்டு இருக்கப்ப சுண்டு வரல்காரன் பாட்டின்னு கூப்பிட்டானா. உடனே கதவை திறந்து, என்னடா வந்துட்டியா, என்னடா அது உன் கையில் பணம் இருக்கு, திருடிட்டு தானே வந்த அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, இல்லை பாட்டி
நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் வெட்டிட்டேன்ல, அதனால் ஐயா கொடுத்த பரிசு எனக்கு இது அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி வந்து பாராட்டினாங்களாம். டேய் பரவாயில்லடா, எல்லாத்தையும் வெட்டிட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டியே, சூப்பர்டா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் வந்து அந்த சுண்டரக்காரன் சொன்னானா, பாட்டி இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை பாட்டி, ஈஸியாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு பாட்டி சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தோசையும் தக்காளி சட்னியும் ஊற்றி கொடுத்தாங்களாம். அவன் வந்து சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். சூப்பராக இருந்துச்சான். ஒன்று பாட்டிக்கிட்ட சொன்னானா, பாட்டி என்னது இது பாட்டி எப்படி இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸையும் நாளைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னானா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த கதை முடிஞ்சுதான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க குட்டியாக இருக்காங்க, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாதான். நம்ம வந்து குட்டியாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கணுமா. தேங்க்யூ. நன்றி. நல்ல கதை, நீளமான கதை. பாட்டி வந்து, ஐயா வந்து, வயல் வந்து, எல்லாமே வந்துச்சு கதையில். சரி, ரைட்டு. இப்போ வள்ளுவர் வர்றார் உங்கள் எல்லாருக்கும் கதை சொல்கிறதுக்கு. திருவள்ளுவர் வந்து இந்த அரங்கத்துக்கு வர்றாரு. திருவள்ளுவர் எல்லாரும் கூப்பிட்டுலாமா? எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. யார் சொல்லியிருக்கா? திருவள்ளுவருக்கு ஒரு கை தட்டுங்க. எல்லாரும் எப்படி இருக்கணும்? அன்போடையும் அறத்தோடையும் இருக்கணும். சரியா? இப்போ இன்னொரு கதை கேட்கலாமா? நீங்கள் கதை கேட்கலாமா? அன்பிலார் என்னது? எல்லாம் தனக்கு தனக்குமாங்க. அன்புடையார் இது அடுத்தவங்களுக்குள்ளது, எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படித்தான். வா, இவனை மாதிரி ஒரு பையன் மணி. இவன் பேர் என்ன? மணி. உட்கார். மணி என்ன செய்வான்னா, அவன் ஸ்கூலுக்கு போவான். யாராவது பென்சில் கேட்டால் வச்சு கொண்டுருவான். எது கேட்டாலும் சரி கொடுத்துருவான். வச்சுக்கோ 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 அப்படின்னு கொடுத்துருவான். அவங்க அப்பா அம்மாவுக்கு வீட்டுக்கு வரும்போது பென்சில் இல்லாமல் எதுவும் இல்லாமல் வருவான். அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ என்னடா இது, எப்போ பார்த்தாலும் யார்ட்டையாவது எதையாவது கொடுத்துட்டு வந்துடுதான், இவனுக்குன்னு வச்சுக்கிட மாட்டேங்கானே அப்படின்னு வருத்தத்தோடு இருப்பாங்க. ஒரு நாள் பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சு. லீவ் விட்டா நீங்கள் என்ன செய்ய? எப்படி செய்ய? லீவ் விட்டாச்சு சொல்லுங்க. லீவ் விட்டாச்சுன்னு சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். வீட்டில் வந்து, அம்மா லீவ் விட்டாச்சு, வா லீவ் விட்டாச்சு அப்படின்னா. அப்படியா, சரி அப்படின்னு ஒன்று அம்மா அப்பாவும் யோசனை பண்ணாங்க. இவன் இந்த ஊரில் இருந்தால் யார்ட்டையாவது எதையாவது கொடுத்துருவான் அப்படின்ட்டு இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவனுக்கு பேசாமல் நம்ம வீட்டில் 2 ஆடு இருக்குது, அதை கொண்டு போய் அவனை மேய்க்க சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு, டே மணி இங்கே வாடா. என்னப்பா? அந்த ஆடை மேய்ச்சிட்டு வா. சரிப்பா. அம்மா கூப்பிட்டா, டே இங்கே வாடா. ஆடு மேய்க்கும் போது பசிக்கும்ல? ஆமாம் பசிக்கும். இந்தா சாப்பாடுன்னு கொடுத்தாங்க. அப்புறம் ஆட்டை கூப்பிட்டோன்னு ஆடும் மேன்னு போச்சு. உடனே அம்மா, டே மணி இங்கே ஆடான்னு. என்ன பொழுது போகணும்ல காட்டில்? ஆமாம், இந்தா பல்லாங்குழி வச்சுக்கோ, இதை வச்சு விளையாடு. பல்லாங்குழின்னா தெரியுமா? ரைட்டு, சரி அதை வச்சு விளையாடுன்னு சொல்லிட்டு மணி சாப்பாட்டையும் ஆட்டையும் கூட்டிக்கிட்டு பல்லாங்குழியும் கூட்டிக்கிட்டு காட்டில் போய் மேய்க்க போயிட்டான். ஆடும் மேன்னு போச்சு. போய் ஒரு இடத்துல ஆட்டை கட்டி போட்டு மேய்ச்சான். பசிச்சிருச்சு, சாப்பாடு ஏன் வந்துருச்சு. சாப்பிட்டான், உட்காந்தான். பொழுது போல பல்லாங்குழியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமாக 2 பேர் வந்தாங்க. அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காங்க. அவளுக்கு வந்து மெதுவாக, ஏ தம்பி, இந்த முருகன் கோயிலுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. மணி சொன்னா, இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணும்னா. சப்பா
கால் வலிக்கே வேணா, ஐயா கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா மரங்கள் இருக்குது, உட்காந்து போங்க. சரி அப்படின்னோடனே பிறகு அவங்க பார்த்தாங்க, தம்பி உட்காரும்போது பொழுது போகணுமே, இந்த பல்லாங்குழியை கூட அப்படின்னாங்க. மணி தான் யாருக்கும் கொடுத்துருவானே, எடுத்து கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, டேய் தம்பி நீ எனக்கு பல்லாங்குழி கொடுத்துட்ட, நான் உனக்கு ஏதாவது தாரேன் அப்படின்ட்டு ஒரு கத்தியை கொடுத்தாங்க. உடனே கத்தியை வாங்கி வச்சுக்கிட்டு மணி யோசித்தான், அம்மா பல்லாங்குழி கேட்டால் என்ன செய்ய அப்படின்னு யோசித்தான். சரின்ட்டு சாயங்காலம் ஆச்சு, ஆட்டை கட்டிட்டு கத்தியோடு வந்தான். அப்போ வழியில் ஒரு சமையல்காரது இந்த பக்கம் புடலங்கா இந்த பக்கம் தடியங்கா எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மீன் கூடையோடு வந்தார். வந்து இவனை பார்த்தாரு. பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ மீனுக்கு கத்தி இல்லாமல் வந்துட்டனே அப்படின்ட்டு, டே தம்பி அந்த கத்தியை கொடுறா அப்படின்னாரு. வச்சுக்கோங்க யான்னு கொடுத்துட்டான். அவர் பார்த்தாரு, அடா கேட்ட உடனே கொடுத்துட்டானே அப்படின்ட்டு கையில் இருந்து ஒரு பப்பாளி பழத்தை எடுத்து, இந்தா பசிக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்னாரு. சரின்ட்டு பப்பாளி பழத்தை வாங்கிட்டு வீட்டில் போய் பல்லாங்குழிக்கு என்ன செய்யணும் யோசிச்சுக்கிட்டே வரும்போது வழியில் ஒரு விறகு வெட்டி வந்தார். அப்படி வச்சுக்கிட்டு வந்தார். தம்பி இங்கே வா. என்னங்க ஐயா, ரொம்ப பசிக்கு இந்த பப்பாளி பழத்தில் கூட அப்படின்னு மணி கொடுத்துட்டான். பரவாயில்ல தம்பின்ட்டு அவர் என்ன செஞ்சார், இடுப்புலேருந்து ஒரு புல்லாங்குழல் எடுத்து கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு, தம்பி இல்லை நான் காட்டில் வேலை செய்யும்போது மரங்கள்லேருந்து வெட்டி செதுக்கி நேரம் போகலைன்னா இதை வச்சு ஊதுவேன் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு பப்பாளி பழத்தை கொடுத்துட்டு புல்லாங்குழல் எடுத்துக்கிட்டு ஊதிக்கிட்டே வந்தான். அப்புறம் பார்த்தா இன்னொரு கைதட்டல் சாச்சு, ஏ தம்பியோ தம்பியோ அப்படின்னுச்சு. பார்க்க ஒரு பாறையில் ஒரு கண்ணும் தெரியாதவர் கைதட்டி கூப்பிடுறாரு, தம்பி இங்கே வா, புல்லாங்குழல் ஊதுன இங்கே வா இங்கே வானாரு. ஓய் என்னங்கய்யா அப்படின்னா, தம்பி எனக்கு கண்ணும் தெரியாது, பொழுது போகணும், இந்த புல்லாங்குழலை கூட நான் வச்சுக்கிடுனாரு. சரின்ட்டு கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரு அழகான கண்ணாடி, முகம் பார்க்க கண்ணாடி, என்ன கண்ணாடி, முகம் பார்க்க கண்ணாடியை கொடுத்து, தம்பி இது எனக்கு தேவைப்படாது நீ வச்சுக்கோ அப்படின்னு. சரின்ட்டு கண்ணாடியை வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ளே வந்து ஒரு தெரு வழியாக போனான். போகும்போது ஒரு அக்கா இருந்துச்சு, ஏ தம்பி இங்கே வா அப்படின்ச்சு. என்னக்கா, எனக்கு கண்ணுமை போட பொட்டு வைக்க கண்ணாடி இல்லை, அந்த கண்ணாடியை கூட அப்படி தானே வச்சுக்கோங்கன்ட்டான். உடனே அந்த அக்கா உள்ளே போய் வீட்டுள்ளே போய் வெளியே வந்து, தம்பி நீ கண்ணாடி கொடுத்த, நான் உனக்கு ஒரு பரிசு தரேன்ட்டு ஒரு கிளியை கொடுத்தாங்க. அந்த கிளியை கொடுத்து, இந்த கிளி நல்லா பேசும்பா அப்படின்னாங்க. சரின்ட்டு கிளியை வாங்கிக்கிட்டு தோளில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்தான். வீட்டு பக்கம் கொஞ்சம் தூரத்தில் வரும்போது ஒரு பாட்டி திண்ணையில் உட்கார்ந்தது. தரப்புல ஏ வேற உள்ள அப்படின்ச்சு. என்ன பாட்டி, என்ன பாட்டுக்கு பொழுது போகணும், அந்த கிளியை கூட யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்காங்க அப்படின்ச்சு. சரின்ட்டு கிளியை கொடுத்தான். வேறாண்டி சும்மா இரு, நான் போய் உனக்கு ஒரு பரிசு வரன்ட்டு வீட்டுக்குள்ளே போய் பல்லாங்குழி எடுத்து கொடுத்து, இதை வச்சுக்கோ, இது உனக்கு பொழுதுபோக்குன்னா. மணி யோசிச்சான், ஆகா பல்லாங்குழியோடு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பல்லாங்குழி இன்னைக்கு அம்மா நம்மளை திட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு பல்லாங்குழியோடு போனோன்னே அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல தொலைக்காமல் யாருக்கும் கொடுக்காம கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இப்போ இந்த கதையில் என்ன தெரியுது, இங்கே வா 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 எல்லாத்துக்கும் கொடுத்துக்கணும். சரியா, எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், சத்தமாக சொல்லுங்க, அனைவருக்கும் உதவி செய்யணும். யாராவது பென்சில் கேட்டால் கொடுக்கணும். சரியா, சரி இன்னொரு கதை, இன்னொரு கதை, இது இன்னொரு கதை வந்து இந்த கதையை வந்து நீங்கள் முடிக்கணும். நான் சொல்லுவேன், நீங்கள் முடிக்கணும். சரியா, ஏன்னா நீங்களும் கதையை முடிக்கணும்ல. முதல்ல என்ன, அன்பிலார் முழுசா சொன்னா கைதட்டுங்க. இதுதான் கதை. இப்போ இந்த குரல் வழியாக நாம் ஒரு கதையை பார்ப்போமா? சரி, நம்மளாம் மனுஷங்க தானே, நமக்கு வால் இருக்கா?
இல்லை இல்லை. குரங்குக்கு இருக்குமா? ஆஹா, அற்புதமாக சொல்லுதானே, வால் இல்லாத குரங்கு. சரி, நம்ம ஒரு காலத்தில் யார் சொன்னா? கை தட்டுங்க அவனுக்கு. அப்போ குரங்கா இருந்தாங்க. அப்போ குரங்கா இருக்கும்போது வால் இருந்துச்சு. குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தான்னு சொல்லி இனிமேல் புஸ்தகத்தில் நீங்கள் அடுத்து படிக்க போகும்போது உங்கள் புஸ்தகத்தில் வரும். வருமா வராதா? அப்போ நம்ம தாத்தா யாரு? குரங்கு. யாரு? குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தான். ஏன்னா படம் பார்த்துருப்பிய, குரங்கா இருந்தவன் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி நடக்க 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 என்னாச்சு, பின்னால் வால் மறைஞ்சிச்சு. யாரெல்லாம் நிமிர்ந்து நடக்காங்களோ அவங்களுக்கு வால் மறையும்னு சொல்லியிருக்கு. அப்போ மனுஷன் நிமிர்ந்து நடந்ததுன்னா வால் தேவையில்லை. அப்படி ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்துச்சு. நாய் இருந்தால் வால் இருக்குமா? இருக்குமா? அது வாளோட காட்டில் ஒரு நாள் அதுக்கு தண்ணி தாகம் தாங்கலை. காட்டில் போய் தண்ணியை தேடிச்சு. மனுஷங்க பூரா மரத்தை வெட்டி அந்த ஊரில் பூரா எரிச்சிட்டாங்க. அப்போ காட்டில் தண்ணி இல்லாமல் இப்படி சுற்றி 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 தேடுது. ஒரு இடத்துலையும் தண்ணி இல்லை. தண்ணி தாகம் அதிகம் இருந்தால் என்ன ஆகும்? விக்கல் வரும். எப்படி வரும்? எப்படி வரும்? செய்யுங்க. அப்படி விக்கல் வந்துருச்சு. உடனே நாய் என்ன செஞ்சது? ஐயோ விக்கல் வருத, தண்ணி இல்லைன்ட்டு சரி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, அங்கே போய் ஏதாவது ஒரு வீட்டில் தெரியாமல் போய் தண்ணியை குடிச்சிருவோன்ட்டு ஊருக்குள்ளே வந்தது. ஊருக்குள்ளே வந்தால் ஒவ்வொரு வீட்லேயும் ஆள் இருக்கு. ஐயோ மனுஷங்களை இருக்காங்களே, நம்மளை கல்லை கொண்டு எரிஞ்சிருவாங்களேன்ட்டு பயந்து பயந்து ஒவ்வொரு வீடாக போச்சு. எல்லா வீட்லேயும் ஆள் இருக்கு. அப்போ என்ன தெரியுமா? ஒரு வீட்டுக்கு போச்சு, அந்த வீட்டில் ஆள் இல்லை. ஆகா, இந்த வீட்டில் ஆள் இல்லை, இங்கே போய் நாம் தெரியாமல் தண்ணியை குடிச்சிட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு வாசலில் இப்படி காலை வச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த வீட்டு பாட்டி அங்கிட்டு கத்தரியை வச்சு புல்லை நறுக்கிட்டு இருக்கு. கறக்கு கறக்குன்னு. எப்படியே? உடனே நாய் யோசிச்சுது, ஆகா பாட்டி அந்த புறம் தானே புல்லை நறுக்குதாக, இப்படி கூடி ஓடி போய் தண்ணியை குடிச்சிருவோன்னு சொல்லிட்டு புல்லை நறுக்கட்டும்ட்டு இப்படி கூடி ஓடி போய் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாட்டிக்கு என்ன செஞ்சுது? புல்லு நறுக்கணுன்னு சத்தம் காட்டுச்சு. இது சும்மா குடிக்கக்கூடாதா? நம்ம குடித்தா சத்தம் கேட்காது. குடிக்கும்போது கிளக் கிளக் கிளக்குன்னு சத்தம் காட்டுச்சு. எப்படி காட்டுச்சு? பாட்டி காட்டுச்சு. என்னடா உள்ள கிளக் கிளக்குன்னு சத்தம் கேட்குன்ட்டு மெதுவாக போய் ஏதோ திருட்டு போய் தான் போயிருக்குன்ட்டு உள்ளே நுழைஞ்சு பார்த்தா நாய் தண்ணியை குடிச்சிட்டு திருட்டு மொழி முழிச்சுக்கு நிற்கி. என்ன தெரியுமா? நாய் தண்ணியை குடிக்கல, தண்ணியை தேடும்போது ஒரு சட்டியில் பால் இருந்திருக்கு. ஆகா, தண்ணிக்கு பதில் பாலுன்ட்டு சந்தோஷமாக குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் ஓவராக கேட்ட உடனே பாலை குடிச்சிருச்சு. பாலை குடித்தா பாட்டிக்கு என்ன வரும்? கோவம் வந்து சும்மா இருப்பாங்களா? கையில் கத்தரி வச்சுருந்தாங்களா? ஓடி போய் நாய் வாழை கருக்குன்னு நறுக்கிட்டாங்க. அது அங்கிட்டு போய் விழுந்துருச்சு. உடனே வாழை எடுக்க ஓடிச்சு நாய். பட்டுன்னு பாட்டி எடுத்து கக்கத்துக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. நாய் பார்த்துச்சு, பாட்டி பாட்டி வாழை கொடு பாட்டி. காட்டில் எல்லா நாயும் வால் இல்லாத நாயின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க, வாழை கொடு பாட்டின்னுச்சு. பாட்டி சொன்னாங்க, என் பாலை கொடு, உன் வாழை தரேன். நாங்கள் என்ன சொன்னாங்க? பாட்டி பாட்டி என் வாழை கொடுவேன். தரமாட்டான். திருட்டு நாய, எனக்கு இருக்க பாலை குடிச்சிட்டு வாழை வர காய்க்கா, எங்கேயாவது போய் பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு வாழை வாங்கிட்டு போட்டான். இதுக்கு யோசனை என்னடா செய்ய அப்படின்ட்டு பாலை தேடி போச்சு. பால் யார் கொடுப்பா? கைதட்டுங்க கைதட்டுங்க. சில ஊரில் பால் கறந்தும்பாங்க. உடனே ஒரு மாடு நின்றுக்கிடுச்சு. மாடே மாடே அப்படின்னு சொல்லிச்சு, பால் கொடுந்துச்சு. மாடு சொல்லிச்சு, நான் புல் தின்னு 4 நாளாச்சு, எப்படி பால் கொடுப்பேன்? எனக்கு புல் கொடு, உனக்கு நான் பால் தரேன்ச்சு. சரின்ட்டு புல்லை தேடி போச்சு. ஒரு இடத்துல பார்த்துச்சு. ஆகா, புல் கிடக்குன்ட்டு பார்த்தா புல் காஞ்சி போய் கிடக்கு. பார்த்துக்கிட்டே நின்றுச்சு. அப்போ புல் காட்டுச்சு. என்ன அப்படின்னுச்சு. விவரமெல்லாம் சொல்லுச்சு. கவலைப்படாத, அந்த அங்கே ஒரு சின்ன குளம் இருக்குது,
அதுலேருந்து தண்ணி எடுத்து இதில் ஊற்று, நான் பச்சையாக மாறிடுவேன், நீ எடுத்துக்கிட்டு போய் மாட்டுகிட்ட கொடுத்து உன் வாழை வாங்கி கொடுச்சு. சரின்ட்டு தண்ணியை தேடி போச்சு. ஒரு இடத்துல குளம் இருந்துச்சு. பார்த்தா யோசிச்சுக்கிட்டே நின்றுச்சு, தண்ணி எப்படி எடுக்க முடியும்? இல்லை, குளத்தில் தண்ணி எப்படி எடுக்க முடியும்? இப்படி அள்ளுனா என்ன ஆகும்? சிந்தும். அப்போ ஏதாவது ஒரு பாத்திரத்துக்கு யோசனை பண்ணிக்கிடுது. அப்போ குளம் சொல்லிச்சு, பாத்திரத்தை தானே தேடுத, கரையில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க குடம் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேளு, குடம் தருவாங்க. அதை கொண்டு வந்து எடுத்து வந்து ஊற்றி புல்லை கொண்டு போணுச்சு. உடனே நேராக கரைக்கு போச்சு. அந்த அக்கா ஒரு மரத்துக்கு கீழே நிலக்கடலை உரிச்சு தின்னுட்டு இருந்தாங்க. போய் அக்கா அக்கா அந்த குடத்தை கொடுங்களேன் அப்படின்ச்சு. எதுக்கு அப்படின்ச்சு. விவரம் பூரா சொல்லிச்சு. சும்மா தருவேன், எனக்கு ஏதாவது கொடு, நான் உனக்கு தாரேன் அப்படின்ச்சு. மனுஷங்க தானே, ஏதாவது கொடுத்தா தானே தருவாங்க. சரின்ட்டு யோசனைன்னு இந்த அக்கா வந்து குடத்தை கொடுக்காத என்ன செய்ய அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போகும்போது தெருவுக்கு வந்துருச்சு. தெருவில் வந்து ஒருத்தர் காசு மாலை காசு மாலை காசு மாலை அப்படின்னு சொல்லி காசு மாலை விற்றுக்கிட்டாரு. அவர்கிட்ட போய் ஐயா ஐயா ஒரு காசு மாலை கொடுங்களேன் அப்படின்ச்சு. அவர் சொன்னார், 4 நாள் காலையிலேருந்து 4 தடவை சுற்றிட்டேன், ஒருத்தர் கூட வியாபாரம் வாங்கலை, எனக்கு வயிறு பசிக்கு, என் பசிக்கு ஏதாவது கொடு, நான் உனக்கு தரேன். அப்படியா, சரி அப்படின்ட்டு என்னாச்சு, யோசனையோட மறுபடியும் போச்சு. இந்த வியாபாரிக்கு ஏதாவது பசிக்கு செய்யணுமே அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கோழி தானியத்தை தேடிக்கிட்டு கொக் 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 கொக்குன்னு. உடனே கோழிகிட்ட போய் கோழியே ஒரு முட்டை போடேன் அப்படின்ச்சு. எதுக்குன்னு வரும் சொல்லிச்சு. காலையிலேருந்து தானியத்தை தேடுதேன், ஒன்றும் கிடைக்கல, சாப்பிட்டா தானே முட்டை போட முடியும் அப்படின்ச்சு. சரின்ட்டு ஓ உனக்கு தானியம் தந்தா முட்டை தருவியா? தருவேன். சரின்ட்டு நேராக வயக்காட்டுக்கு போச்சு. அங்கே விவசாயிகள்லாம் என்ன செஞ்சாங்க, தானியங்களை பூரா மூட்டை கட்டி அடுக்கிட்டு இருந்தாங்க. நேராக போச்சு ஒரு விவசாயிட்ட, ஐயா ஐயா தானியம் கொடுங்க ஐயா, அந்த கோழிக்கு கொடுக்கணும். உடனே அவர் எல்லாம் கேட்டுட்டு ஒரு பையில தானியத்தை போட்டு அள்ளி போ அப்படின்ட்டார். தானியத்தை எடுத்துகிட்டு எங்கே வந்துச்சு? கோழி தின்னுட்டு என்ன போட்டுச்சு? முட்டை எடுத்துகிட்டு எங்கே போச்சு? அவர் முட்டையை குடிச்சிட்டு என்ன கொடுத்தாரு? காசு மாலை எடுத்துகிட்டு எங்கே போச்சு? யார்ட்டா? அக்கா கழுத்தில் ஓட்டுக்கு என்ன கொடுத்தாங்க? குடத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போச்சு? தண்ணி எடுத்துகிட்டு எங்கே போச்சு? புல்லை ஊற்றிட்டு புல்லை எடுத்துகிட்டு எங்கே போச்சு? மாடு மியான் தின்னுட்டு பாலை கொடுத்து, பாலை வாங்கிட்டு போய் பாட்டிட்டேன், இந்தாங்க பாட்டி உங்கள் பால், ஏன் வாழை கொடுங்க அப்படின்ச்சு. பாட்டி பார்த்தாங்க, அச்சோ இத்தினுண்டு பாலுக்கு உன் வாழை நறுக்கிட்டேனே, எவ்வளவு பால் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி வாழை எடுத்து ஊசி எடுத்து தச்சு மருந்து போட்டு 2 நாளில் உன் புண்ணு ஆறிடும், வால் ஒன்றும் தொந்தரவு வேண்டாம்னு சொன்னாங்க. உடனே வால் கிடச்ச சந்தோஷத்தில் நாய் ஓடிடுச்சு. சரியா? இப்போ இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது? தருவாங்க. வேற வேற திருடக்கூடாது. வேற ரைட்டு. இது நம்ம இது வந்து ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க. நம்ம மாடசாமி தாத்தா புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. மாடசாமி தாத்தாவுக்கு ஒரு கை தட்டுங்க. மாடசாமி தாத்தான்னு இதில் என்ன தெரியுதுன்னா, அதாவது வந்து புல்லுக்கு என்ன தேவை? தண்ணி. மாட்டுக்கு என்ன தேவை? கோழிக்கு என்ன தேவை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. என்ன இருக்குது? தேவை இருக்குது. இப்போ நமக்கு சமைச்சு போடுறது யாரு? அந்த சமையலுக்கு அதுக்கு தேவையானது என்னது? அரிசி என்னது? காய்கறி நெல். அதை உற்பத்தி பண்ணுறது யாரு? விவசாயி. அவருக்கு என்ன தேவை? வயலில் என்ன தேவை? விதைக்கும்
விதையை மண்ணில் ஒன்று அடுத்து என்ன தேவை? மழை. என்னது? மழை. அப்போ மழை கொடுத்து அது விதையில் அது வளர்ந்து அதை விவசாயி உற்பத்தி செய்து அது நம்ம வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நமக்கு உதவி செய்தாங்க. என்ன செய்கிறாங்க? கடைசியில் இந்த கதையை யார் முடிக்கா? விவசாயி. யார் முடிக்கா? அப்போ நமக்கு சாப்பாட்டு கொடுக்குறது யாரு? யாரு? விவசாயிக்கு. விவசாயிக்கு சொல்லுங்க வணக்கம். மழைக்கு உணவு தந்த அம்மாவுக்கு. இப்போ இந்த கதை புரியுதா? நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? நமக்கு அன்பா அம்மா சமைச்சு கொடுக்காங்க. அவருக்கு வந்து அந்த சமையலுக்கு நெல் விவசாயி கொடுக்காரு, அவருக்கு மழை கொடுக்காரு. எல்லாரும் கொடுத்து தான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் வாழுறோம். என்ன செய்கிறோம்? அப்போ திரும்ப சொல்லுங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. அதனால வீட்டில் நம்ம அன்போடையும் அறத்தோடையும் வாழ்க. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வந்தாரா? கதை சொன்னாரா? சரி, எல்லாருக்கும் மனசில் என்ன வேணும்னு சொல்லியிருக்கிறாரு? அன்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்பு இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிம்பார். ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல். கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துருமா, பொல பொல பொலன்னு அழுக வந்துருமா. எது இருந்துச்சுன்னா? அன்பு இருந்துச்சு அப்படின்னா. சரியா? வாழ்க்கையில் ஒரே ஒரு புத்தகத்தை நம்ம கூட வச்சுக்கணும். அந்த ஒரு புத்தகம் திருக்குறள் தான். யா, சரி. அடுத்து நமக்கு கதை சொல்கிறதுக்கு இங்கே மதுரை சரவணன்னு ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர். சரியா? பயப்படக்கூடாது. நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறாங்க. சரியா? கதையை வந்து சொல்கிறது வேற, நிகழ்த்துறது வேற. இப்போ அவர் தாமிரபரணி அண்ணன் மதியழக அண்ணன் வந்து கதையை வந்து நிகழ்த்தி சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி கதை நிகழ்த்துறதுல ஒரு பெரிய மதுரையை சேர்ந்த மதுரை சரவணன் அப்படிங்கிற இந்த ஆசிரியர் வந்து ரொம்ப பெரிய அளவில் இயங்கிக்கிட்டு இருக்கிறார். முதல்ல அவருக்கு நம்முடைய வரவேற்பை கொடுத்துடலாம். சரியா? ஹாய், ஹலோ, ஹாய், ஹாய். உங்களுக்கெல்லாம் என்ன கதை பிடிக்கும்? பேய் கதை பிடிக்குமா? எனக்கு பயமாக இருக்கே. உங்களுக்கு பயம் இல்லையா? சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேய் கதை சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? பயந்துருச்சு. சரி, ரைட். உண்மையிலே நடந்த ஒரு கதை, அதனால் பயப்படாமல் கேட்கணும். ஒரு ஊரில் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. நம்ம போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க? யாரும் இல்லையா? இவ்வளோ பரவாயில்ல. அது மாதிரி அதில் முன்னாடி காலத்தில் இருக்கிற போலீஸ் குவார்ட்டர்ஸ் அப்படியே லைன் வீடு இருக்கும், ஓட்டு வீடு இருக்கும், அதில் ஒரு கார வீடு இருக்கும், அதில் அதிகாரி இருப்பார். ஒரு 5 ஜவான்கள் இருக்காங்க, போலீஸ்காரங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். இந்த அம்மா வந்து போலீஸ்காரோட ஒய்ஃபு. அவங்க வந்து யாரை மாதிரினா எல்லாம் அவங்கள மாதிரி. பேய்னா பயப்பட மாட்டாங்க, பேய்னா பயப்பட மாட்டாங்க. நான்லாம் பேய்க்கெலாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பேய்க்கெலாம் பயப்பட மாட்டேன். மூஞ்சிலே சப்பு சப்புன்னு அறியும். ஆத்தாடி, மூஞ்சிலே சப்பு சப்புன்னு அறைவானா. சரி, அந்த ஊரில் ஒரு குளம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? குளம் பக்கத்தில் ஒரு இழுப்ப மரம் இருந்துச்சு, நல்லா பெரிய உழந்து இருந்துச்சு. நைட் ஆனால் அந்த குளமும் அந்த மரமும் எப்படி இருக்கும்? அப்படியே பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க. ஐயோ! அப்போ இந்த அம்மா சொல்லி சொல்லி அந்த ஊருக்காரங்கெல்லாம் தைரியமாயிட்டாங்க. நைட் ஆனால் என்ன செய்வாங்க? அந்த பக்கம் தண்ணி எடுக்க போவாங்க. அப்படி ஒரு நாள் அந்த அலமேலக்கா தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு
அப்படின்னு ஒரு உருவம் வந்து விருந்துச்சு. அந்த மாடு அக்கா 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 பேய்க்கா அக்கா பேய்க்கா அப்படின்னு வந்துட்டு அது கையெல்லாம் அக்கா அலமேல என்ன அக்கா பேய் அக்கா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நடுக்கம். அதுக்கப்புறம் மூச்சு வரல, பேச்சு வரல. அப்படின்ட்டு ஊருக்காரங்கெல்லாம் பார்த்தியா இந்த போலீஸ்கார ஒய்ஃப் பேச்சை கேட்டு அந்த பக்கம் போனேன், என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த ஊர்லேயே பெரிய பூசாரி அவர் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் வந்து காணிக்கை வாங்குவார். உண்மையில் நடந்த கதை தான். ஆமாம், காசு அவர் காசு வாங்குவார், ஆடு வாங்குவார், கோழி வாங்குவார், அரிசி வாங்குவார், இப்படி எல்லாட்டையும் வாங்குறார். இந்த அம்மாட்டையும் வந்து கேட்குறார், பேயில்ல புசாசில் போயா அப்படின்ட்டு. ஊருக்காரங்கெல்லாம் வைகிறாங்க. அலமேலுவை பார்த்தையில் எப்படி இருக்குன்னு. உடனே அவர் என்ன செய்கிறார், பூஜையை ஆரம்பிக்கிறார். போய் பூஜையை ஆரம்பிக்கிறார். பேய் ஓடிருச்சு. பூஜையை போட்டார். பூச்சை முடிச்சு, இனிமே யாரும் இழுப்ப மர பக்கம் போக தேவையில்லை அப்படின்ட்டார். அலமேல என்ன செஞ்சிருச்சு, அப்படி ஊதிய பூசினோடனே எனக்கு என்னாச்சு எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குது. ஒன்றும் இல்லை, இனிமேல் சரியாயிரும்னு அலமேலு வழக்கம் போல் தண்ணி எடுத்துட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சா, ஒரு நாள் இந்த போலீஸ்காரம்மா தண்ணி எடுக்க நடந்து இழுப்பம் வரும். அப்படியே காற்றுல அசையாமல் அப்படியே நிற்குது. இந்த அம்மா போகுது, மரம் இப்படி அசையுது. குளத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு போகுது. மரத்துலேருந்து ஒரு உருவம் அப்படின்னு குதிக்குது. இந்த அம்மா முருகா 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 அப்படி. இந்த பக்கம் பேய் அப்படின்னுது. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, அப்படி தவுது. இந்த அம்மா முருகா 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 அது அப்படி தவுது. இப்படியே வருது. பக்கத்தில் வந்துருச்சு. குவார்ட்டர்ஸு பக்கத்தில் தான் தெரியுது. பிசாசை பிடிக்க 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 அப்படின்னு பிசாச பிடிக்க பிடிக்க பிடிக்கணுது. இப்படி பிடிச்சிக்கிறது. அங்கேருந்து போலீஸ்கார் ஒருத்தர் வராரு. அவருக்கு இருட்டில் ஒன்றுமே தெரியல. பிசாசு பிடிக்க, பிசாசு பிடிக்க பிடிக்க பிடிக்கன்றாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன செய்கிறாரு, பிடிக்க 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 அப்படின்றாரு. அவர் போலீஸ்கார் பின்னாடி ஓடிருச்சு. பேய் ஓடிருச்சு. இது நடந்து முடிஞ்சா எல்லாரும் பார்த்தேன். அலமேல அந்த போலீஸ்காரம்மா சொல்லி, நம்புறையா பேய் இருக்குன்னு, இன்னைக்கு வந்து பிடிச்சிருச்சுல அப்படின்ட்டு. அந்த அம்மா விடலை. இல்லை இல்லை இந்த பக்கம் தான் ஓடினான் அப்படின்னு போகுது. குளத்துக்கிட்ட பார்த்தா ஒரு உருவம் ஒளிஞ்சிருக்கு. போய் பிடிச்சிருச்சு. வாடா அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவன் இப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். 4 நாளைக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, தோடை அத்து விட்டான். இவனை பிடிச்சோடனே போலீஸ்காரன், நீ தான் திருட நான் நினச்சியா, பேய நினச்சியா, வாடா அப்படின்றாரு. ஐயா, எனக்கும் பேய்க்கும் சம்மந்தம் இல்லை. 4 நாளைக்கு முன்னாடி கடத்தரில் நகையை தோடை அத்துட்டு இந்த புதரில் ஒழிச்சு வச்சேன். இன்றைக்கி எடுக்க வந்தேன்.
அப்போ தான் எவனோ இந்த பக்கம் ஓடுனே அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் பிடிச்சி அடிக்கிறாங்க. நீதானா? இல்லை. அப்போ பேய் இருக்குன்னு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? நம்பிட்டாங்க. இந்த அம்மா என்ன செய்யுது? போகுது. கடத்தருக்கு ஒரு நாள் போகும்போது பார்த்தோம்னா ஒரு வளர்ந்த ஒரு ஆள் ஜாமான் வாங்குறாரு. இந்த அம்மா பார்க்குறாரு. இந்த அம்மா அவரை பார்க்குது, யோசிக்குது. அப்படின்னுது, இந்த ஹைட்டில் இருக்கானே, நம்ம பிடிச்சோமே அதே அளவு இருக்கானே அப்படின்ட்டு உடனே வேகமாக போய் பக்கத்தில் உள்ள டெலிஃபோன் பூத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அடித்து, ஐயா அன்னைக்கு பேய் மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட பெரிய ரோதனையாக இருக்குமா, பேய் எப்படிமா கண்டுபிடிச்ச, வாங்க அப்படின்னோடனே அவரும் புல்லட் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. டுன்னு வந்துடுறாரு, ஓரத்தில் நகட்டுறாரு. இவன் அந்த அம்மா காணாமல் வச்சுட்டு கடையில் ஜாமான் வாங்கிட்டே இருக்காரு. போலீஸ்கார் வந்தோடனே ஓடி போய் என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சிருச்சு. ஏய், நீ தானே பேய் பேய் அப்படின்ட்டு. அவனை பிடிச்சிட்டு போய் கேட்டா அவன் சொன்னானா, என்னை மன்னிச்சிருங்க, பூசாரி சொல்லிதான் இலுப்ப மரத்தில் நான் என்னவா நடித்தேன்? பேய் மாதிரி நடித்தேன், ஊரை ஏமாற்றிட்டு வந்தேன். பூசாரி என்ன செய்வார்? வாங்குகிற காசில் கோழி வாங்கினா 4 கோழி கிடச்சா எனக்கு ஒரு கோழி தருவார், 5 கிடா கிடச்சா எனக்கு ஒரு 500 ரூபா தருவார். அதனால் செஞ்சேன் அப்படின்னோடனே பூசாரியை கூட்டிகிட்டு வந்து 2 அடியை போட்டு, இனிமேல் மக்களை ஏமாத்துவியா அப்படின்னு உள்ளே வந்தாராம். அதிலேருந்து அந்த மக்கள் இலுப்ப மர பக்கம் போவாங்க, நைட்டானா விளாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இது நாமக்கல் கவிஞர் இருக்கார்ல, சரியா, அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அதில் நீங்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். பேய் பிசாசு இருக்கா இல்லையா? சத்தமாக சொல்லு. பேயே இல்லை. மனுஷனை விட பெரிய பேய் எதுவும் இல்லை. அதனால நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பேயின்றது இல்லை. அப்போ சாமி, அது உங்ககிட்டே விட்டுட்டு போகிறேன். பேய் வந்துச்சா? பூசாரி வந்தாரா? உங்களில் யாருக்காவது சாமி வந்துச்சா? எல்லாமே அவருக்கு வந்துச்சு. சரியா? இப்படி ஒரு கதை சொல்கிறப்ப கதாபாத்திரமாக மாறி நீங்களும் அது மாதிரி பழகணும். இப்போ நிறைய பேர் இங்கே வந்து கதை சொன்னேன், வெறுமனே அது வெறும் வார்த்தையாக மட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கதையை வந்து நிகழ்த்தி காட்டணும். அதை எப்படி நடிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத நிகழ்த்தி காட்டணும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடல் ஒன்று, சரியா? நல்லா கதை கேட்டிங்களா? கதையெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யணும்? நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? யாருக்கு சொல்லணும்? சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? ஒரு நாளைக்கு 4 தடவை. சரி, ரைட்டு. எல்லாருக்கும் கணக்கு தெரியும்ல? 3, 4 கணக்கு தெரியும்ல? கணக்கு தெரியுமா? சரி, ஒரு நாளைக்கு 3 தடவைனா ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? 90 தடவை. எத்தனை தடவை? 90 தடவை. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? இந்த காம்பவுண்ட் அளவு சாப்பிட்ருப்பீங்களா? சரி, நீங்க வா. உன் பேர் என்ன சொல்லு? வசந்த். பேரு? வசந்த். உன் வயசு? 14. 14 வருஷமா இவன் எவ்வளோ தின்றுப்பான்? நிறையா தின்றுப்பான்ல. இவனுக்கு சமைச்சு போட்டது யாரு? அம்மா தானே நமக்கு சமைக்கா. சரியா? அம்மா தான் நமக்கு சமைச்சு கொடுக்கா. 14 வருஷமா அம்மா என்ன செஞ்சுருக்கா? காய்கறியை நறுக்கி 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 அதை குழம்புல போட்டு சாம்பார், ரசம், அப்படி நாம் இட்லி, பொங்கல், பூரின்னு சாப்பிட்ருக்கோம். சரியா? அவங்களுக்கு ஒரு 4 வாரத்தை நம்ம பாடுவோமா? சமைக்கிற அம்மாவுக்கு சேர்ந்து பாடுவோமா? பாடலாமா? அம்மா நல்ல அம்மா. சத்தமா. அம்மா நல்ல அம்மா, ஆசையுள்ள அம்மா, என்னை விட்டு அம்மா இருக்க மாட்டா சும்மா. உட்காருவோம்.
இப்போ அம்மா சமையலுக்கு என்ன கொடுக்குன்னா இந்த பூமியில் விளைந்த காய்கறிகள். என்னது? காய்கறிகள் கொடுக்கா. நம்ம சமையலில் சாப்பாட்டில் சாம்பாரில் என்ன கிடக்கும்? காய்கறிகள். காய்கறி என்ன காய்கறிலாம் சொல்லுங்க? கத்தரிக்காய், வேற புடலங்காய், முருங்கைக்காய், சரி, உருளைக்கிழங்கு, வேற, சரி, ஆ ஆ வெங்காயம் 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 வெங்காயம், சரி, கவனி. இவ்வளவும் சமையலுக்கு அந்த காய்கறியை கொடுக்குறதுன்னா இதை மாதிரி விதையாகி செடியாகி பூவாகி மரமாகி. சரியா? புளிய மரம் நமக்கு என்ன கொடுக்கும்? அதை என்ன வைப்போம்? புளிக்குழம்பு. என்ன குழம்பு? மாங்காவை சாம்பாரில் போடுவோமா? அப்போ இது என்ன மரம்? மாங்காய் மரம், புளிய மரம், எல்லாமே மரங்களும் செடிகளும் தான் நமக்கு கொடுக்கு. அந்த செடிகளுக்கு ஒரு கைதட்டமா? ஏ புளிய மரமே சொல்லுங்க. ஏ புளிய மரமே, ஏ மாங்காய் மரமே, ஏ தென்னை மரமே, எங்களுக்கு உணவுக்கு கொடுக்கிற உனக்கு நன்றி. அதாவது ஒரு விதை வந்து பூமியில் விழுந்து அதில் தண்ணி விழுந்து அதுக்கடுத்து கொஞ்சோண்டு செடியாகி அதில் இப்படி பூ வரும். இந்த பூவை ஒரு பட்டாம்பூச்சி சுத்தம். என்ன சுத்தம்? பட்டாம்பூச்சிக்கு உணவை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? மரமாகும். என்ன ஆகும்? மரமான உடனே அது என்னன்னா பறவைகளை எல்லாம் கூப்பிடும். எப்படி கூப்பிடும்? வா கூடு கட்டிக்கோ, வா கூடு கட்டு. எப்படி? வா கூடு கட்டுங்க. அதனால நமக்கு காய்கறிகளை கொடுக்கறதுக்கு இதை பற்றி ஒரு பாட்டு. சரியா? காய்கறி வந்து கத்திரிக்காய் எப்படி இருக்கும்? உருண்டையாக இருக்கும். மேலே என்ன செய்யும்? அதுக்கு ஒரு கொடை இருக்கும். என்ன இருக்கும்? பூசணிக்காய் எப்படி இருக்கும்? குண்டுன்னு இருக்கும். புடலங்காய் எப்படி இருக்கும்? வெண்டைக்காய் எப்படி இருக்கும்? விரல் மாதிரியே இருக்கும். சரியா? இதை பற்றி ஒரு பாட்டு. என்ன பாட்டு எழுதினவர்? அவர் வந்து ஏகாதசி. யாரு? எல்லாரும் சொல்லுங்க. ஏகாதசி சொல்லுங்க. பாட்டுக்கு மெட்டு போட்டவர். எந்த வேற பாட்டு? பாட்டு எழுதினவர் ஏகாதசி, மெட்டு போட்டவர் கரிசல் குயில். என்னது? சரி, அப்போ நம்ம காய்கறியை பற்றி படிக்க போகிறோம். சரியா? பிஞ்சு பிஞ்சு விரலாட்டம் பீன்ஸ் இருக்கு பாரு. சொல்லுங்க. தெரியலைன்னா திரும்ப சொல்ல. பீன்ஸு விரல் மாதிரி இருக்கா? நல்லா கவனி. பிஞ்சு பிஞ்சு விரலாட்டம் பீன்ஸ் இருக்கு பாரு. பீக்கங்காய சீவி புட்டு குழம்புல தான் சேரு. பிஞ்சு பிஞ்சு விரலாட்டம் பீன்ஸ் இருக்கு பாரு. குட்டையான அண்ணன் போல கத்தரிக்காய் பாரு. குண்டான பூசணிக்கு தொப்பையத்தான் பாரு. குட்டையான அண்ணன் போல கத்தரிக்காய் பாரு. குண்டான பூசணிக்கு தொப்பையத்தான் பாரு. பிஞ்சு பிஞ்சு விரலாட்டம் பீன்ஸ் இருக்கு பாரு. பாம்பு போல நீண்டி இருக்கும் புடலங்காய பாரு. தேங்காயில் தண்ணீரைத்தான் தேக்கி வச்சது யாரு? பாம்பு போல நீண்டி இருக்கும் புடலங்காய பாரு. தேங்காயில் தண்ணீரைத்தான் தேக்கி வச்சது யாரு? சுள்ளுன்னு தான் கோபப்படும் பச்சை மிளகா பாரு. சுள்ளுன்னு தான் கோபப்படும் பச்சை மிளகா பாரு.
வாரத்தில் 2 நாள் பாக காய சேரு. வாரத்தில் 2 நாள் பாக காய சேரு. பிஞ்சு பிஞ்சு விரலாட்டம் பீஞ்சிருக்கு பாரு. மீனாட்சி கோபுரம் போல் வாழக்கா தாரு. வெண்டைக்காக்கு தொப்பி வச்ச வேலைக்காரன் யாரு? மீனாட்சி கோபுரம் போல் வாழக்கா தாரு. வெண்டைக்காக்கு தொப்பி வச்ச வேலைக்காரன் யாரு? ஏலக்காய இதுல கொஞ்சம் பக்குவமா சேரு. இதுவரைக்கும் சொன்ன காய் எத்தனை எண்ணு கூறு? பிஞ்சு பிஞ்சு விரலாட்டம் பீஞ்சிருக்கு பாரு. பீக்கங்காய சீவு புட்டு உடலங்காய சேரு. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டோட முடிச்சிருவோம். சரியா? நீங்களும் பாடணும். ஆமாம் ஆமாம். சேர்ந்து ஆடுவோமா? ஆடிட்டே பாடுவோம். ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. கை தட்டினா ஆரோக்கியமா இருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. 10 கை சேரும் போது யாருமே இல்ல. எடுக்க யாருமே இல்ல. ரெடி? 1 2 3 4 5. சின்ன மாடும் 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ. சின்ன மாடும் 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ. சிரி வந்த சிங்கம் கூட பயந்து போச்சுதான். சீறி வந்த சிங்கம் கூட பயந்து போச்சுடா. சின்ன மாடும் 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ. சின்ன மாடு 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ. சிரி வந்த சிங்கம் கூட பயந்து போச்சுதான். சீறி வந்த சிங்கம் கூட பயந்து போச்சுடா. சொன்ன கதை யாருக்காக தெரிஞ்சு கொள்ளணும்? சொன்ன கதை யாருக்காக தெரிஞ்சு கொள்ளணும்? சொல்லுறத சொல்லி புட்டேன் புரிஞ்சு கொள்ளணும். சொல்லுறத சொல்லி புட்டேன் புரிஞ்சுக்கிடணும். ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. 10 கை சேரும் போது யாருமே இல்ல. 10 கை சேரும் போது யாருமே இல்ல. எதுக்க யாருமே இல்ல. யாருமே இல்ல. ரெடி? 1 2 3 4 5. காட்டில் ஒரு வேடன் வச்ச வலையிலதான் மாட்டிக்கிச்சான் வெள்ள பூரா தன்னந்தனியா. மாட்டிக்கிட்டா வெள்ள பூரா தன்னந்தனியா. காட்டில் ஒரு வேடன் வச்ச வலையிலதான். காட்டில் ஒரு வேடன் வச்ச வலையிலதான். மாட்டிக்கிச்சான் வெள்ள பூரா தன்னந்தனியா. மாட்டிக்கிச்சா வெள்ள பூரா தன்னந்தனியா. கூட்டமாக பூரா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான். கூட்டமாக பூரா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான். பாட்டு பாடி வலையறுத்து பறந்து போச்சுதான். பாட்டு பாடி வலையறுத்து பறந்து போச்சுதான். ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. 10 கை சேரும் போது யாருமே இல்ல. 10 கை சேரும் போது யாருமே இல்ல.
பேசாம இருப்போம். எதுக்கு கை தட்டணும்? வேணாம், எல்லாரும் கை தட்டணும். சரியா? நாளைக்கு பார்த்துக்கிடன்னு சொல்லக்கூடாதுடா. நாளைக்கு இல்ல இன்னைக்கே தான் ஒன்னா சேரணும். நாளைக்கு இல்ல இன்னைக்கு தான் ஒன்னா சேரணும். மரத்தை அழிக்கும் கூட்டத்தையே எதிர்த்து கேட்கணும். காட்டளிக்கும் கூட்டத்தையே எதிர்த்து கேட்கணும். எட்டுத்துக்கும் நம்ம சத்தம் மட்டும் கேட்கணும். எட்டுத்துக்கும் நம்ம சத்தம் ஒண்ணு கேட்கணும். எல்லாரும் சேர்ந்து நாம மரத்தை காக்கணும். எல்லாரும் நம்ம சேர்ந்து நின்று மரத்தை காக்கணும். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மரத்தை காக்கணும். எல்லாரும் சேர்ந்து இந்த மரத்தை காக்கணும். ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல, 10 கை சேரும் போது யாருமே இல்ல. எதுக்கு யாருமே இல்ல. ரெடி ரெடி 1 2 3 4 ஆடு அடிங்க, நாங்க ஆட போறோம். ஆடுங்க 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 ஆடுவோம். ரெடி சொல்லுங்க. ரெடி 1 2 3 4 கத்திரிக்காய் பாட்டா அப்ப சொல்லுங்க, நான் படிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சத்தமா பாடி இந்த பாட்டோட முடிச்சிடலாமா? கத்திரிக்காய் பாட்டு. ஓகே. சரி உட்காருங்க உட்காருங்க. சரி சரி ரைட். ஆடு போகும்போது பசிக்கணும். வீட்டில் போய் இன்னைக்கு சரி நிறைய சோறு சாப்பிடணும். சரி. கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? கத்திரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? யாரு யாரு? கவனி. அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல் முடிய வச்சது யாரு? பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? கவனி. பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? வாசனை இல்லா காகித பூவுக்கு வர்ணம் அடிச்சது யாரு? வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? யாரு யாரு யாரு? யாரு யாரு யாரு? காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? அந்த பனை ஓலைக்குள் நிறைச்சு காத்த மறைச்சு வச்சது யாரு? அந்த பனை ஓலைக்குள் நிறைச்சு காத்த மறைச்சு வச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல ஆட கொடுத்தது 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 யாரு? ஆத்துல குளியா மல்லிகை பூவுக்கு அத்தனை வெண்மை ஏது? ஆத்தில் குளியா மல்லிகை பூவுக்கு அத்தனை வெண்மை ஏது? மல்லிகை பூவுக்கு அத்தனை கண்மணி ஏது? ஏது ஏது ஏது? ஏது ஏது ஏது? காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? கத்திரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? சுண்ட கடலையின் கொண்ட வனப்பு கண்ணை பறிக்குது பாரு. சுண்ட கடலையின் கொண்ட வனப்பில் கண்ணை பறிக்குது பாரு. சுண்ட கடலையின் கொண்ட வனப்பு கண்ணை பறிக்குது பாரு. கண்ணை பறிக்குது பாரு. அந்த வெண்டை செடியும் விரல நீட்டி கேள்வி கேக்குதா பாரு. அந்த வெண்டை செடியும் விரல நீட்டி கேள்வி கேக்குதா பாரு. எல்லாருக்கும் மூக்கு இருக்கா? இருக்கு. மாங்காய் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம். மாங்காய் மூக்கு மாதிரி நம்ம மூக்கு இருக்குமா? ஆமா. அதைத்தான் ஐயா வையம்பட்டி முத்துசாமி வந்து ஒவ்வொரு காய்கறியா பார்த்து ரசிச்சு ருசிச்சு அந்த வடிவத்தை எழுதியிருக்காரு. மாங்கனிக்கு மணி மூக்கு வச்சு மயக்க வச்சது யாரு? மாங்கனிக்கு மூக்கு வச்சு மயக்க கொடுத்தது யாரு? மாங்கனிக்கு மணி மூக்கு வச்சு மயக்க வச்சது யாரு? மாங்கனிக்கு மணி மூக்கு வச்சு மயங்க கொடுத்தது யாரு? மட்டைக்குள்ளி இருக்கும் தேங்காய்க்கு கண்ணை ஒட்ட வச்சது யாரு? மட்டைக்குள்ள இருக்கும் தேங்காய்க்கு கண்ணை ஒட்ட வச்சது யாரு?
யாரு 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 யாரு? காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. இவ்வளவு காய்கறிகளும் நமக்கு பூமி கொடுக்கா இல்லையா? அப்ப காய்கறிகள் என்ன செய்யணும்? ரசிக்கணும். சொல்லுங்க. காய்கறிகளை ரசிச்சு தின்னணும். ரசிக்கணும், ருசிக்கணும், ருசிக்கணும். அதனுடைய வடிவத்தை தெரிஞ்சுக்கிடணும். நமக்கு உணவு கொடுக்கிற காய்கறிக்கு நன்றி. நன்றி. நாளை சந்திக்கலாமா? ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் நம்மளோட ஆடி பாடி சந்தோஷப்படுத்தின தாமிரபரணி மதியழகன் அவர்களுக்கு நன்றி.